பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுத்து, உடைந்து போயிருக்கிறவர்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்து நம்மை தேற்றி ஆற்றி வழிநடத்தும் நல்ல தெய்வமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது சந்தோஷம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களா? அப்படி கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஆமென். நிச்சயமாகவே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். ரூத் போவாஸ் உடைய உதவியை தேடி போவாஸ் ஏதாவது ஒரு உதவியை செய்து விடுவார் என்று சொல்லி நம்பி போவாஸுடைய எல்லைக்குள்ள போயிருந்தா பாருங்க. ரூத்தினுடைய வாழ்க்கையிலே போவாஸால என்ன செய்ய முடியுமோ அந்த உதவிகளை போவாஸ் என்ன செஞ்சாங்க? செய்தார். போவாஸ் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். அந்த போவாஸ் ரூத்தை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் வருவதாக. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாவால உங்களுக்கு நிறைவான பலன் வரும். சொல்லுங்க, ஏசப்பாவால உங்களுக்கு நிறைவான பலன். என்ன பாஸ்டர் கையை கொடுக்க சொல்றீங்க, கண்ணை பார்க்க சொல்றீங்க? கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும், நீங்க பேசணும். ஆமென். நீங்க பேசினா தான் வாழ முடியும். வார்த்தையில வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. சங்கீதம் 131 அந்த 3 வசனங்களையும் சேர்ந்து வாசிப்போம். நல்ல சத்தமா வாசிக்கலாமா? கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. இந்த வேத வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் ஏற்றார் போல கர்த்தர் பேசுவார். ஆமென். எப்பொழுதுமே இங்கிருந்து ஒரு மனுஷன் பேசுறான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. மனுஷனால அப்படி பேச முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை தாண்டி வந்திருக்கிறீங்க. ஒரு பெரிய ஞானி நினைச்சாலும் இப்படி ஒரு பிரசங்கத்தை என்ன செய்ய முடியாது? ஆயத்தப்படுத்த முடியாது. ஆண்டவர் பேசாவிட்டால் உங்க ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தையை ஒரு மனுஷனால தயார் பண்ண முடியாது. ஆமென். நாங்கள் இங்கே எழுதுகிற ஒவ்வொரு குறிப்புகளும் ஜெபத்தின் மூலமாக தேவன் பேசுகிற காரியங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம்? எழுதி வச்சிருக்கிறோம். உங்க வாழ்க்கையை குறித்து எனக்கு கொஞ்சம் தெரியும். அதை வச்சு நான் பிரசங்கம் பண்ணேன்னா அந்த பிரசங்கத்திற்கு மதிப்பே இருக்காது. எனக்கு கொஞ்சம் தான் உங்களை பற்றி தெரியும். ஆனால் என் ஆண்டவருக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும். அப்போ அவர் தருகிற வார்த்தை உங்கள் இருதயத்தை உள்ள வரைக்கும் என்ன செஞ்சிடும்? போய் பாதிக்கும். இந்த பகுதிகளில் இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு சில காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். 2வது வசனத்துக்கும் 3வது வசனத்துக்கும் என்ன பாஸ்டர் சம்பந்தம்? 2வது வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஒரு குழந்தை பால் மறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணியிருக்கிறேன். 3வது வசனம் சொல்லுது, இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. இந்த பால் மறந்த குழந்தைக்கும் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிற அந்த சூழ்நிலைக்கும் இந்த வசனத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பந்தம் இருக்கு. ஆத்துமா அப்படின்னா என்னன்னு சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆத்துமானா என்ன? ஆத்துமாவில் 3 காரியங்கள் இருக்கிறது. மனுஷன் எப்படி இருக்கிறானா? ஆவி, ஆத்துமா, சரீரம். இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கிறிஸ்தவத்தில் பைபிள்ல வசன ஆதாரங்கள் இருக்குது. ஆவி, ஆத்துமா, சரீரம். இன்னைக்கு ஒரு காரியத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஆத்துமாவில் 3 காரியம் இருக்கு. சொல்லுவாங்க தெரியுமா, ஃப்ளாஷ்பேக்கா பாஸ்டர் அப்படின்ன மாதிரி 3க்குள்ள இன்னொரு 3 இருக்கு. அந்த 3ல எது முதலாவது வருகிறதுனா மைண்ட். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, மைண்ட். 2வது வில், அதாவது முடிவெடுக்கிற திறன், மனசு, முடிவெடுக்கிற திறன். 3வது எமோஷன். எமோஷனா உங்களுக்கு தெரியும், கோபம், சிரிப்பு, அழுகை, கலக்கம், பயம். இது எல்லாமே 3 காரியம் ஆத்துமாவில் இருக்கு. இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். இந்த 3 தான் உங்களை ஆட்டி படைக்கும். உண்மைதானே? நீங்க வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையா இல்லையா? அநேகர் எடுத்த சில தவறான முடிவுகள்னால எத்தனையோ காரியங்களை இழந்திருக்கிறோம். அப்போ முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம். எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம், உணர்ச்சிகள் ரொம்ப முக்கியம்.
ஏன்னா உங்க எமோஷன்ஸ் தான் உங்க சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணும். எல்லாருடைய உடம்புலையுமே, மருத்துவம் படித்தவங்களுக்கு தெரியும், எல்லாருடைய உடம்புலையுமே கேன்சர் செல்ஸ் இருக்கு, தெரியுமா? எல்லாருடைய உடம்புலையுமே கேன்சர் செல்ஸ் இருக்கு. ஆனா அது தீமை விளைவிக்கக்கூடிய கேன்சர் செல்ஸா எப்போ வரும்னா, நீங்க ஹை டென்ஷனா, ரொம்ப எப்பொழுதுமே ரொம்ப டென்ஷனா, உணர்ச்சிகள் எப்பொழுதுமே பயங்கர டென்ஷனாகவே இருக்குன்னா, அந்த கேன்சர் செல் கட்டுக்கடங்காத வேகத்தில் என்ன செய்யுமா? வளருமா. அப்போ உங்க உணர்ச்சிகளுக்கு உங்க சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. நான் வெள்ளிக்கிழமை சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன். சொல்லுவாங்க, கர்ப்பிணி பெண்கள் இந்த காட்சிகள் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாதுன்னு டிவியில் போடுவாங்க. ஏன்னா அதை பார்த்து இவங்க பயந்துட்டாங்கன்னா குழந்தை என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். அப்போ உங்க உணர்ச்சிகளுக்கு உங்க சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. உங்க முடிவுகளுக்கு உங்க வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய சக்தி இருக்கு. இன்னும் சொல்ல போனா உங்க மைண்ட், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்க. என்னது? எண்ணம் போல் வாழ்க்கை. வேதவசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவன் லைஃப் இருக்கும். அப்போ இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். மைண்ட் முக்கியம், முடிவெடுக்கிறது முக்கியம், எமோஷன்ஸ் முக்கியம். சொல்லுங்க, மைண்ட், முடிவெடுக்கிறது, எமோஷன். இந்த மூணுலையும் நம்ம தெளிவாக இருந்துட்டோம்னா கர்த்தருடைய நன்மைகள் அனுபவிக்க முடியும், கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியில செய்ய முடியும். தாவீது ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? ஒரு குழந்தை பால் மறந்தது போல. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 131:2. நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன், என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல. அது என்ன பாஸ்டர் பால் மறந்த குழந்தை அப்படின்னா? ஒரு குழந்தை பசியில பயங்கரமா அழும் பொழுது, அது அப்படி துடிச்சு அழும் பொழுது வாயில பால் பாட்டில் வச்ச உடனே எங்கிருந்து இந்த அழுக போகனே. நாங்கள் என் சின்ன பையனை கிண்டல் பண்ணோம், டே இவ்வளோ நேரம் கதறி அழுதியடா. அந்த இருக்கான் பாருங்க, பால் பாட்டில் வாயில் வச்ச உடனே அப்படின்னு செஞ்சிடும், அழுக போயிடும். இது முதல் ஸ்டேஜ். ரெண்டாவது ஸ்டேஜ், வயிறு நிறைய நம்ம கையில் இருக்கிற குழந்தை தன்னை மறந்து, தாயை மறந்து அப்படியே கண்களை மூடி என்ன செஞ்சிடும், தூங்கிடும். பால் பாட்டில் வாயிலேயே லாக் ஆயிரும். என்ன தொண்டை அசையவே மாட்டிக்கன்னு பார்த்தா தலைவர் என்ன செஞ்சிருப்பாரு, தூங்கி இருப்பாரு. அப்புறம் எடுத்துட்டு மறுபடியும் வாய்க்குள்ள கொண்டு போனா அந்த வாய் என்ன செய்யாது, திறக்காது. நம்ம மணியாச்சி கேட்டு மாதிரி எப்போ திறக்கும் எப்போ மூடுனே தெரியாது. பால் மறந்த குழந்தைன்னா, ஒரு குழந்தை தாயினுடைய கரத்தில் இருக்கும் பொழுது, தாய் பால் கொடுத்து முடித்த உடனே அது என்ன செஞ்சாலும் என்ன செய்யாது, தன்னையே மறந்து அப்படி சந்தோஷமா அப்படி எல்லாத்தையும் மறந்து என்ன பண்ணும், தூங்கும். அப்படி ஒரு சமாதானமான நிலையில தாயினுடைய கரத்தில் அப்படியே தூங்கும். இந்த அளவுக்கு என் ஆத்துமாவை நான் அடக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு தாவீது சொல்றாரு. ஆத்துமான என்னது? முடிவெடுக்கிறது என் கையில் அப்படி அடங்கி இருக்கான், எப்படி ஒரு குழந்தைய போல. என் எமோஷன்ஸ், கோபம், சிலருக்கு எப்போ கோபம் வரும்னே சொல்ல முடியாது, அல்லது சிலருக்கு எப்போ அழுவாங்கன்னே சொல்ல முடியாது, அல்லது சிலர் எப்போ ஏதாவது தவறாக யோசிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எமோஷன்ஸ் அவங்க கண்ட்ரோல்லே இருக்காது. சொல்லுவாங்க தெரியுமா, எமோஷனில் அப்படி செஞ்சுட்டேன் அல்லது கோபத்தில் அப்படி பேசிட்டேன். ஏன்னா கோபம் அவங்க கண்ட்ரோல் இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. கோபம் கொள்ளக்கூடாது என்று வேதவசனம் சொல்லலை. ஆனால் பாவம் செய்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, கோபப்பற்றக்கூடாது. ஏசப்பா கோபப்பட்டாரா? இல்லையா? பட்டாரு. சர்ச்சுக்குள்ளே போனார், எல்லாமே வியாபார நோக்கத்தோட சர்ச்சுக்குள்ளே இருந்த உடனே ஒரு பெரிய சவுக்கை உண்டு பண்ணார். டென்ஷன் ஆகி சடார் புடார் என்ன பண்ணிட்டாரு, அடிச்சிட்டார். ஏசப்பா அழுதாரா? இல்லையா? அட கொடுமை. இயேசு அழுதார், இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு சிரித்தாரா? இல்லையா? சிரித்தார். ஆவியில் கண்டு களி கூர்ந்தார்னு வேதவசனம் சொல்லுது. எல்லா உணர்ச்சிகளும் அவருக்கும். இயேசுன உடனே அவர் ஏதோ அப்படி ஒரு ஆள் நினைச்சிடுறாங்க. அவரும் நம்ம போலவே ஒரு மனுஷன் தாங்க, அப்படிதான் வாழ்ந்தார், எல்லாத்தையும் தாண்டி போனார். அதான் வேதவசனம் சொல்லுகிறது, நம்மை போல எல்லா சோதனையும் பாடையும் தாண்டி தான் அவர் என்ன செஞ்சார், போனார். ஆனால் எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். சொல்லுவாங்க தெரியுமா, எங்கள் வீட்டில் ஒரு இழப்பு வந்துருச்சு, அழுதேன் 30 நாள் சாப்பிடாம அழுதுட்டு இருந்தேன் பாஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அழுக கண்ட்ரோல் இல்லை, கோபம் கண்ட்ரோல் இல்லை, எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் தாவீது சொல்லுகிறார், கையில் அப்படி செல்லம் போல படுத்திருக்கிற ஒரு குழந்தைய போல என் முடிவெடுக்கிற திறனையும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், என் கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், அதாவது எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், என் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்.
நேற்று ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு குரங்கு அப்படி என்ன செஞ்சிச்சு, ஃப்ளாஷ் ஆச்சு கண்ணுக்கு ஒரு குரங்கு. அப்போ டக்குன்னு என் எண்ணத்தில் வந்தது, உடனே அதை சபிச்சு ஜோமன், ஆண்டவரே எங்கள் சபையில் யார் யாரெல்லாம் குரங்க போல இருக்கிறாங்களோ, தப்பாக நினைக்காதீங்க, சொல்லுவாங்க தெரியுமா, மனுஷன் புத்தி. பார்த்தீங்களா, மனுஷன் புத்தி என்னது, குரங்கு புத்தி. இது எல்லாருக்குமே இந்த பிரச்சனை உண்டு. இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு பிளான் பண்ணியிருப்போம், அடுத்து கொஞ்சம் சூழ்நிலை மாறணும்னா டபக்குன்னு இங்கேருந்து அங்கே என்ன செஞ்சிருவோம், தாண்டிடுவோம். எல்லாருமே இதை தாண்டி போவோம். ஏன் புத்தியும் அப்படிதான், எல்லாருமே இதை தாண்டி போவோம். உடனே ஜோமன், ஆண்டவரே இந்த குரங்க போல இதை தாண்டி அங்கேருந்து, அப்புறம் அங்கேருந்து இங்கே தாண்டி, அந்த மரத்தில் பழம் நல்லா இருக்கு, ஐயோ அங்கே வேண்டாம் இங்கே வந்துடுவோம், இந்த முடிவை வேண்டாம் அதை செஞ்சிருவோம். ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் மைண்ட் என்ன செய்யுது, குதிச்சுக்கிட்டே இருக்கு. பக்கத்தில் இருக்கலாம் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு அந்த குரங்க கண்ட்ரோல் பண்ணுறோம். சொல்லுங்க, அந்த குரங்க மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணணும், முடிவெடுக்கிற ஆற்றலையும் கண்ட்ரோல் பண்ணணும், அப்புறம் நம்முடைய எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும். அதற்கு என்ன செய்யறது பாஸ்டர் அப்படின்னா, பால் அப்படிங்கிறது வேத வசனம் என்ன சொல்லுது, பைபிள் வசனம் ஒரு இடத்துல சொல்றதை இன்னொரு இடத்துல என்ன செஞ்சிருக்கும், சொல்லியிருக்கும். 1 பேதுரு 2:3 வாசிப்போம். 1 பேதுரு 2:3, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திரு வசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். இன்னைக்கு பாஸ்டர் என் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. அநேக நேரம் பாருங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், ஆனால் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோடனே மறந்துடும். அடுப்பில் ஏதாவது தாளிச்சுக்கிட்டு இருப்பீங்க, கை வேலை செய்யும், கண்ணும் வேலை செய்யும், நடப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, ஆனால் மைண்டு மாத்திரம் என்ன செய்யாது, இருக்காது. பைக்கில் போய்கிட்டு இருப்பீங்க, எல்லாம் வேலை செய்யும், ஆனால் ஒரு 10 செகண்ட் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அனுபவிச்சிருக்கீங்களா? நம்ம அங்கே தானே இருந்தோம், இங்கே எப்படி வந்தோம், இடையில என்ன நடந்துச்சு, ஆனால் பரவாயில்ல பத்திரமா வந்துட்டோமேன்னு சொல்லி யோசிப்போம். மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, முடிவெடுக்கிறதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது ஒத்துக்கணும். ஆண்டவரே நான் உண்மையாகவே நிறைய முடிவை தப்பாக எடுத்துட்டேன்ப்பா. ஒரு பெரிய பரிசுத்தவான், நல்ல தேவனோட உறவில் இருக்கிறவர், நல்ல சென்சிபிளாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர், என்ன ஒரு பிரச்சனைனாலும் போய் ஆண்டவர் பாதத்தில் விழுந்துருவார். ஆனால் அவரை பேட்டி எடுக்கிறாங்க யூடியூப்பில். அப்படி பேட்டி எடுக்கும்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சில முடிவுகளை தவறாக எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணி எடுத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன், நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முழு நேர ஊழியராக இருக்கிறவரே அவரே அப்படின்னு செய்கிறார், சொல்லுகிறார். அப்போ முடிவு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், எமோஷனல் ரொம்ப ரொம்ப முக்கியம். பைபிள் வசனம் சொல்லுது, இந்த பால் எதை குறிக்குதுன்னா, களங்கம் இல்லாத ஞானப்பால்னு எதை பேதுரு சொல்றாருன்னா, வேத வசனத்தை. ஹல்லேலூயா. நீங்க வளரணும்னா, அதாவது உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா, உங்க எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா, நீங்க இனி சரியான முடிவு எடுக்கணும்னா, நீங்க இந்த வேத வசனத்தின் மேல ஆவலா இருக்கணுமா, என்ன செய்யணுமா, ஆசையா இருக்கணுமா. ஜேடன் பசிக்கும் பொழுது பாலில் எல்லாம் கலக்கிட்டு அவன் கிட்ட பாட்டில் கொண்டு போகும்போதே அப்படி என்ன செய்வான், அதான் வாஞ்ச. என்னது வாஞ்ச. இன்னைக்கு இதை பார்த்த உடனே அப்படி என்ன செய்ய மாட்டேங்க நமக்கு, ஐயோ இதை வேற படிக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்காது. நான் ராஜஸ்தானில் ஒரு சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகளை குறித்து பேசுகிறேன். நீங்களாம் சொக்க தங்கங்கள், பைபிள் புலிகள், சூர புலிகள். நீங்களாம் பைபிளில் லெஃப்ட் போயிட்டு என்ன செஞ்சிருவீங்க, ரைட்டில் வருவீங்க. ஆமேன் ஆமேனாவது சொல்லுங்க, அப்படியாவது நடக்கட்டும். ஹல்லேலூயா. பைபிள் மேலே ஒரு ஆசை, ஏன்னா இதில் தான் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இருக்குது. நீங்கள் எல்லா ரிலிஜியனும் எடுத்து பாருங்க, எல்லாரும் எதை பேசுவாங்கன்னா, ஹவு டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட், ஹவு டு. நீங்கள் பெரிய பெரிய சத்குருவாக இருக்கட்டும், பெரிய பெரிய சாமியார்களாக இருக்கட்டும், யூடியூப்பை எடுத்து பார்த்து ஹவு டு கண்ட்ரோல் யுவர் மைண்டுன்னு போட்டிங்கன்னா உடனே காவி சட்டை அணிந்த ஒரு நபர் வந்துடுவார். எப்படி கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்ன செய்வாங்க, ஏன்னா உலகத்துக்கு தெரியுது, உன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கை என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம ஊரில் கடிகாரம் அடிக்கும் பொழுது அநேக வாக்கியங்கள் சொல்லப்படும். அதில் சொல்லப்படுகிற பெரும்பாலான வாக்கியத்தை நீங்கள் கேட்டு பாருங்க, உங்கள் மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு என்ன செய்வார், ஒருத்தர் சொல்லுவார். அவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா சொல்லுவாங்க. கடிகாரத்தில் மைண்ட் ரொம்ப முக்கியம், முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம், எமோஷனும் ரொம்ப முக்கியம். அதற்கு எது முக்கியம் சொல்லுங்க, வேத வசனம் முக்கியம். பாஸ்டர், இந்த வேத வசனத்தை படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு, எத்தனையோ செய்தியில் கேட்டு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன், விறுவிறுன்னு போய் பைபிளை படித்தேன், 2வது அதிகாரத்தை தாண்டறதுக்குள்ளேயே தூங்கிட்டேன் பாஸ்டர். சிலர் 2 வசனத்தை தாண்டறதுக்குள்ளேயே பாருங்க,
உண்மை என்ன தெரியுமா? மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்க, தூக்கமே வராது. ஸ்வயங்கன்னு என்ன பண்ணும், கை வேக வேகமாக போய்கிட்டே இருக்கும். டக்குன்னு மொபைலை கிட்ட வச்சுட்டு இந்த பைபிளை எடுத்து உட்காந்து பாருங்க, கொட்டாவி 2 நிமிஷத்தில் வரலனா நான் ஊழியத்தை விட்டே போயிடுறேன். சவாலாக சொல்கிறேங்க, கொட்டாவி 2 நிமிஷத்தில் என்ன செய்யும், வரும். ஆனால் 2 மணி வரைக்கும் மொபைலை பயன்படுத்தி பாருங்க, ஒரு கொட்டாவி கூட இப்படி பரண்டு படுப்பீங்க, அப்படி பரண்டு படுப்பீங்க. அப்போதான் வினோதமான ஐடியாக்கெல்லாம் ஞாபகம் வரும். அதை பார்ப்போமா, இதை பார்ப்போமா, தூக்கம் என்ன செய்யாது, வராது. ஆனால் அந்த வேத வசன உடனே ஏன் அப்படின்னா, ஏன்னா அங்கே தான் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும், ஆவிக்கு விரோதமாக மாம்சம் என்ன செய்யும், போராடும், போர் செய்யும். நீங்கள் 1 மணி நேரம் யாரையாவது பற்றி குறை பேசி பாருங்க, டயர்டே ஆகாது. பாயிண்ட் சும்மா ஃப்ளோவாக வரும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேனே, நீங்கள் அப்படி பேச மாட்டீங்க. ராஜஸ்தானில் சிலர் பேசுவாங்க, தெருக்காட்டில் நின்று எக்கா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. பார்க்கணும் போகும், அந்த வழியாக பாஸ்டர் போனால் கூட அதை கூட கவனிக்காமல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. 2 தெரு தள்ளி கேட்கும், அப்படி பேசுவாங்க. ஆமாம் எனக்கு அன்னைக்கே தெரியும், இந்த பையன் இப்படி தான் பண்ணுவான், அல்லது இந்த அக்கா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசுவாங்க. 1 மணி நேரம் ஐயையோ அடுப்பில் அரிசி வச்சுட்டு வந்தேன் மறந்தே போய்ட்டுன்னு சொல்லி விறுவிறுன்னு ஓடுவாங்க. 1 மணி நேரம் போனதே தெரியாது. ஆனால் பைபிள் வாசிக்கும் பொழுதோ ஜெபம் பண்ணும் பொழுதோ 1 நிமிஷம் ஆன உடனேயே பொல்லாத ஆவிகள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். 1 நிமிஷம் ஆன உடனேயே சரீரத்தில் போராட்டம் வரும், என்னென்னமோ நடக்கிற மாதிரி இருக்கும், தலை சுத்தும். ஐயோ எந்திரிச்சு இந்த ஜெபத்தை விட்டுட்டு போயிடலாமோ அப்படிங்கிறது போல இருக்கும். நான் சொல்லுவேன், உங்க மேல தப்பு கிடையாது. இது ஒரு விதமான யுத்தம், ஒரு சண்டை, ஒரு போராட்டம். ஹல்லேலூயா. உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ற முழு வல்லமையுமே ஆண்டவர் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். ஏசப்பா மைண்டை கண்ட்ரோல் பண்ணாரா? கண்ட்ரோல் பண்ணார். எப்படி கண்ட்ரோல் பண்ணார் பாஸ்டர் அப்படின்னா, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஒரு டாஸ்க் கொடுத்தார். என்ன வேலைன்னா, ஒரு பெரிய ஊழியம் முடிந்ததுக்கு அப்புறம், பெரிய ஊழியம் கிட்டத்தட்ட 15,000 பேர் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு வந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நாம் எல்லாரும் அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அக்கறைக்கு போகும் பொழுது கடல்ல ஒரு பெரிய சூறாவளி காற்று. இப்போ இவங்க அப்படி படகுல போய்கிட்டு இருக்கிறாங்க, சூறாவளி காற்று, எல்லாரும் பயங்கரமா போராடுறாங்க, சுய முயற்சியை ட்ரை பண்றாங்க. பயம், சாக போறோங்கிற பயம். ஆனா ஒருத்தர் மாத்திரம் ரொம்ப சவுடால ஜம்முன்னு என்ன செஞ்சிருக்கிறாரு, படுத்திருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு, தலையணையை வச்சு படுத்திருந்தாராம். சொல்லுவாங்க தெரியுமா, ஐயோ குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கேயா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, குடும்ப தலைவர்களை பார்த்து தாய்மார்கள் கேட்பாங்க, தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு, நீங்க ஜம்முன்னு படுத்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏசப்பா அப்படிதான் படுத்திருந்தார். ஏன் அவருக்கு தெரியாதா சூறாவளி வந்தது? ஒரு வசனம் தெளிவா சொல்லுது, கப்பல் நிறைகிற அளவுக்கு என்ன வந்துச்சாம், தண்ணி வந்துருச்சான் கப்பலுக்குள்ள. எப்படி ஒரு மனுஷனால தூங்க முடியும்? அவர் தூங்கல, இவனுக்கு என்னதான் செய்யறாங்கிறத என்ன செஞ்சாரு பார்த்தாரு. எங்க லைட்டா குளிர்ந்துட்டுனாலே தூக்கம் போயிருதுங்க, உண்மைதானே? நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு குளிர்ந்த காத்து வந்து ஃபேன் அப்படியே சுத்தம் பொழுது தூக்கம் என்ன செஞ்சிருது, போயிருது. நல்லா யோசிச்சு பாருங்க, 12 பேர் தண்டு வலிக்கிறார்கள். தண்டுனா என்னது, அது பேர் என்னது, கடல்ல துடுப்பு. 12 பேர் தண்டு வலிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தண்ணி என்ன செய்யுது, தெரிக்குது. நம்ம காருக்குள்ள இருக்கிற மாதிரி அவங்க கப்பல்ல போகல. ஒரு அலை அப்படி வந்து மோதிச்சுனாலே, நம்ம பீச்சுக்கு போயிருந்தோம், தள்ளி இருந்தோம், அப்படி தண்ணி தெரிச்சு என்ன செஞ்சிச்சு, மேலே வந்து விழுந்துச்சு. அப்படி இடத்துல ஒருத்தரால் தூங்க முடியுமா? அவர் தூங்கல, இவனுக்கு என்னதான் பண்றாங்கிறத பார்க்கிறாரு. என்ன பண்றாங்க, போராடுகிறார்கள், பயப்படுறாங்க. ஐயோ பாஸ்டர் நாங்க சாக போறோம். போதகரை பார்த்து கேட்குறாங்க, இயேசுவை பார்த்து, ஐயோ போதகரே நாங்கள் சாக போகிறோம். ஆண்டவர் எழும்பி, ஐசோப்பா இவனுங்களோட பெரும் தொல்லையா இருக்கப்பா, இவ்வளவு பிரசங்கம் பண்ணி, இவ்வளவு பாட்டை பாடி, இவனுக்கு இவ்வளோ அற்புதத்தை சொல்லியும், ஐயோ ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், ஐயோ பாஸ்டர் எங்க கதை முடிய போகுது. தெய்வமே இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. தெய்வமே, பக்கத்தில் இருக்கலாம் பார்த்து சொல்லுங்க, தெய்வமே இன்னும் ஏகப்பட்ட, என்ன பாஸ்டர் ஏற்கனவே வந்ததுக்கே முதுகெல்லாம் பிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கோம், ஏகப்பட்ட பிரச்சனை இனிதான் இருக்கு. அதுல சிங்கம் போல ஜம்முன்னு இருக்கணும்னா மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஹல்லேலூயா. இயேசு காமா எழும்பி நின்னாரு, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு. இந்த 12 பேருக்குள்ள இல்லாத, நல்லா கவனிங்க, 12 பேருமே அதுல முக்காவாசி பேரு நல்ல மீனவர்கள். யாரு? மீனவர்களுக்கு தெரியும்ல எப்படி போட்டை ஓட்டணும்னு. ஆனா ஏசப்பா மீனவர் கிடையாது, அவர் தச்சர். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மரம், ஜன்னல்,
இதை எப்படி இழைக்க வேண்டும், எப்படி வார்னிஷ் அடிக்க வேண்டும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள் ஜம்முன்னு இருக்கிறாரு. பல புயலை பார்த்தவர்கள், பல கடலை பார்த்தவர்கள் போராடுறாங்க, ஐயரே நாங்கள் சாக போகிறோம். ஆண்டவர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, ஆனாலும் அவருடைய மைண்டு கர்த்தர் மேலே ஸ்ட்ராங்காக இருந்தது. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். ஏசப்பா ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு ஒரு வார்த்தை வந்தது. என்ன வார்த்தை? இவர் என்னுடைய, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இவர் என்னுடைய செல்ல பிள்ளை. He is my செல்ல பிள்ளை. அவர்ல நான் எப்படி இருக்கேன்? பிரியமா இருக்கிறேன். உங்க பிள்ளைங்க மேல செல்லம் வச்சிருக்கிறீங்கன்னா, உங்க பிள்ளை கிட்ட ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓடிடுவீங்களா வீட்டை விட்டு? போய் கையில் கிடைக்கிறத தூக்கி எரிஞ்சு அந்த பாம்பு என்ன செஞ்சிருவோம்? ஏன்னா அவர் மேல, அந்த பையன் மேல ரொம்ப பாசமா இருக்கிறேன். மகாராஜா வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் இங்கே என்ன செய்வான்? வருவான். ரெஜிஸ் மகாராஜா வருவாங்க. இங்கே 8:30 தாண்டிருச்சுன்னா அங்கே ஒருத்தங்களுக்கு வயிற்றில் புளியை கரைக்க ஆரம்பிச்சிடும். யாரு? நம்ம லட்சுமி அக்காக்கு. ஐயோ என் பையனை காணுமே. உடனே 8:30 இங்கே கால் வரும். பாஸ்டர் மகாராஜா என்ன செய்கிறான்? எங்கள் அம்மா கால் வரும். அவன் என்ன செய்கிறான்? உங்கள் பையனை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கடத்திட்டு போய் எங்கள் அம்மா கிண்டலுக்கு சொல்லுவாங்க, உங்கள் பையன் பத்திரமா தான் இருக்கான். ஏன்னா பாசம் இருக்குன்னு உடனே அங்கேருந்து இவன் மேலே ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு அன்பும் என்ன செய்யுது, வருது. பிதா இயேசுவை பார்த்து சொல்லிட்டார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். எப்படி மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, உங்களை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிற வார்த்தை தான் உங்கள் சூழ்நிலையில் தைரியமாக இருக்க வைக்கும். ஆமென். இன்னைக்கு ஏன் வியாதி போராட்டத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதில் மைண்டு விட்டுருது, எனக்கு ஏன் இந்த போராட்டம் ஐயரேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நொறுங்கி போயிடுறோம், உடஞ்சி போயிடுறோம்னா, வார்த்தை மனசில் இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, வார்த்தை மனசில் இல்லை. ஏசப்பாக்கு ஒன்று தெரிஞ்சிருந்தது. என்ன? இந்த பூமியில் ஊழியத்துக்கு அழைச்சது அவர், எனக்கு நோக்கத்தை கொடுத்தது அவர், அற்புத விதமாக ஒரு கன்னியின் வயிற்றில் என்னை பிறக்க செய்தவர் அவர், என்ன அபிஷேகம் பண்ணவர் அவர், என்ன நேசகுமாரன் அழைச்சது அவர். அப்படி அழைச்சவர், அப்படி பிறக்க வச்சவர் இந்த கடலில் என்ன சாக விட்டுருவாரா? ஆமென். இந்த நம்பிக்கை தான் ஜம்முன்னு தலையாணியில் வச்சு என்ன செஞ்சது, ஆண்டவரை படுக்க வச்சது. ஆமென். உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். உங்களை இந்த பூமியில் கொண்டு வந்தது யாரு? ஆண்டவர். உங்க அப்பா அம்மாவுக்கு பிறக்க வச்சது சொல்லுங்க யாரு? உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, வேற வழி இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டையும் ஒரு மனைவியும் கொடுத்தது யாரு? ஆண்டவர். உங்களுக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை அம்மிக்கல்லோ ஆட்டுக்கல்லோ, அது கிரைண்டரோ மிக்சியோ, அது உதவுதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தது யாரு? நீங்களா கேட்டீங்க, என் பிள்ளைக்கு மூக்கு இப்படி இருக்க வேண்டும், முடி இப்படி இருக்க வேண்டும், காது ஆண்டவரை டிசைன் பண்ணி உங்கள் கையில் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாதையிலையும் உங்களை நடத்துகிறது யாரு? ஆண்டவர். அப்போ நீங்கள் இந்த பிரச்சனையில் ஜம்முன்னு இருக்கணும்னா உங்கள் சூழ்நிலையை கொஞ்சம் பார்த்து இந்த இடத்துல கர்த்தர் என்ன குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு வந்தவர், இவ்வளவு தூரம் உங்களை நடத்தினவர், இவ்வளவு தாண்டி வர வச்சவர் இனியும் உங்களை நடத்துவார். ஆமென். அப்போ மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, களங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தை வச்சு தான் மைண்டை என்ன செய்ய முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். மனசு, முடிவெடுக்கிற திறன், எமோஷன், இந்த மூணையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தேவனை விட்டால் வேறு வழியே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த மூணு தான் உங்கள் லைஃப்பில் மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வைக்குது. இன்னைக்கு ஏன் சில நேரத்தில் பதறி பேசிடுறோம் அல்லது வார்த்தையை விட்டுறோம்னா, மைண்டில் வார்த்தை இல்லை, சூழ்நிலையை பார்த்து டக்குன்னு பேசிடுறோம். சூழ்நிலை எப்படி தெரியுது? சூழ்நிலை பார்க்கும் பொழுது கடல் கொந்தளிக்குது, ஐயரே நாங்கள் சாக போகிறோம், நீர்லாம் ஒரு பாஸ்டரா அப்படின்னு செஞ்சிடுறோம். என்ன கேட்க மாட்டீங்க? ராஜஸ்தானில் சில விசுவாசிகள் கேட்பாங்க, இயேசுவை பார்த்து கேட்டாங்க, யோ நீலாம் ஒரு பாஸ்டராயா, உன்னை நம்பி வந்ததுக்கு நடு கடலை விட்டுறையா, அப்படி தான் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. என்ன யார் அப்படி கேட்டதில்லை, உண்மையாகவே சொல்கிறேன், விளையாட்டுக்கு சொல்ல நினைக்காதீங்க. இது வரைக்கும் என்னை யார் அப்படி என்ன செய்யலை, கர்த்தருடைய கிருபையினால யாரும் கேட்கல. ஆனால் ஏசப்பாவை பார்த்து கேட்டாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலையில். என்ன அர்த்தம்? நல்லா கூட்டு வந்து வேலையை பார்த்து விட்டலையா, நடு கடல் என்ன செஞ்சுட்டையா, விட்டுட்டையா,
ஜம்முன்னு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன், நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மத்தையும் நினச்சிருப்பாரு, நல்லா வரி வசூலிக்கிறவனா இருந்தேன், நல்ல பணம், நல்ல குழுகுலுன்னு ஒரு ரூமு, ஜம்முன்னு ரோம அரசாங்கத்துக்கு கீழே நல்ல காசு, நல்ல வருமானம். அதெல்லாம் விட்டுட்டு கடலுக்கு வந்தேன். மத்தியா என்ன கடலில் தள்ள பார்த்துட்டீரையா அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறான், கேட்டிருக்கிறான். ஏன்? மைண்டில் வசனம் இல்லை. அழைத்தவரை விட்டுட்டு அழைத்த சூழ்நிலை என்ன செஞ்சுட்டாங்க, அதில் வர்ற பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தை மேலே நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா, ஏசப்பா எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறாரு, என் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் நடந்துக்கிட்டு இருக்கிறத வச்சு ஏசப்பாவை நான் என்ன செய்ய மாட்டேன், தீர்மானிக்க மாட்டேன். சிலர் குருவி மூளையை வச்சு ஆண்டவரே வந்து பாருங்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நமக்கு ஆண்டவரை பற்றி தெரிஞ்சதே 0.0001% கூட நமக்கு தெரியாது. இதை வச்சுக்கிட்டு ஆமாம் ஆண்டவர் அப்படி செஞ்சிருக்கலாம், ஆண்டவர் இப்படி செஞ்சிருக்கலாம். எங்க ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அவர் ஞானம் பவர்ஃபுல்லுங்க. அவர் உங்க லைஃப்ல ஒரு காரியத்தை பிளான் பண்ணாருன்னா சூப்பரா செஞ்சு முடிப்பாருங்க. அவரை போல நாங்க பைபிள் காலத்தில் சொல்லுவோம், ஆண்டவரை போல ஒரு பெஸ்ட் டைரக்டர், ஒரு இயக்குனர் யாருமே கிடையாது. எங்க சஸ்பென்ஸ் சீனை வைக்கணும்னு அவருக்கு தெரியும், எங்க அன்பு கலந்த சீனை வைக்கணும்னு அவருக்கு தெரியும், எங்க ஃபைட் சீனை வைக்கணும்னு அந்த டைரக்டருக்கு தெரியும், எங்க சென்டிமெண்ட் சீனை வைக்கணும்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு ஒருவேளை ஃபைட் சீனுக்குள்ள போயிட்டு இருக்கலாம், கூடிய சீக்கிரம் சென்டிமெண்ட் சீன் என்ன செய்யும், வரும். யாருமே சினிமா பார்க்காத மாதிரி என்ன பார்க்குறீங்க, நான் மட்டும் தான் பாவி போல, ஆண்டவரே என்ன மன்னியும். எங்க எந்த சீன் வர வேணுங்கிறத ஆண்டவர் துல்லியமா டைரக்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, இதோ உன்னை என் உள்ளங்கைகளிலே. நல்ல வசனம் வருது பார்த்தீங்களா. இது பிரச்சனை நேரத்தில் வரமாட்டேங்கி, பிரச்சனை நேரத்தில் யோசிக்க மாட்டேங்கும். ஆண்டவரே நான் உங்கள் கையில் இருக்கேன்ப்பா, ஆண்டவரே இதெல்லாம் நான் தாண்டி போகணும்னு சொல்லி நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்கப்பா, இந்த வேதனையை நான் கடந்து போகணும்னு சொல்லி நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா, இந்த வேதனையை மாற்றுங்கன்னு ஜோமனாம. இந்த வேதனையில் நீங்கள் இருந்திருந்தா என்ன செஞ்சுருப்பீங்களோ அப்படி என்ன செய்யுங்க, என்ன செய்ய வைங்கன்னு சொல்லி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா இந்த என் ஹஸ்பண்ட் எனக்கு பிடிக்கல, அல்லது என் மனைவி எனக்கு பிடிக்கல, என் பிள்ளைகள் எனக்கு பிடிக்கல, என் மாமியார் எனக்கு பிடிக்கல, டப்புன்னு போட்டு தள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்க கூடாது. ஆமென். ஆண்டவரே சொந்தக்காரனுடைய கைகால் விளங்காம போவதாக ஆண்டவரே அப்படின்னு செய்யக்கூடாது, ஜெபிக்க கூடாது. தொல்லை தாங்க முடியல ஆண்டவரே, என்ன பார்க்க உங்களுக்கு பாவமா இல்லையா, தயவு செஞ்சு ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக் கொடுத்து அவனை பயங்காட்டுங்க ஆண்டவரே அப்படி சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் ஆண்டவரே நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. ஆமென். நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்னென்னா, ஆண்டவரே இந்த சர்ச்சுக்கு நீங்கள் பாஸ்டராக இருந்தீங்கன்னா என்ன செஞ்சுருப்பீங்க, அதை என்ன செய்ய வைங்க. இன்னும் அதை செஞ்சு முடிக்கலை, இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. ஆனாலும் என் ஜெபம்லாம், ஆண்டவரே இந்த சர்ச்சுக்கு நீங்கள் பாஸ்டராக இருந்தீங்கன்னா எப்படி விசுவாசிங்களை நடத்துவீங்க, எப்படி அவங்கள ஆசீர்வதிப்பீங்க, இந்த பிரச்சனையில் நீங்கள் எப்படி நிலைச்சு நிற்பீங்க அப்படி நீங்கள் கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் ஒரு தாய் ஸ்தானத்தில் வீட்டில் இருக்கிறேன், ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் வீட்டில் இருக்கிறேன், ஒரு பிள்ளையா வீட்டில் இருக்கிறேன், அல்லது என் ஆஃபீஸில் அல்லது என் வேலை பார்க்குற இடத்துல ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறேன். இந்த இடத்துல இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சுப்பா, அல்லது ஒரு இக்கட்டு நேர்ந்துருச்சுப்பா, இந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, அந்த மனப்பக்குவத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரை கேட்க விருப்பப்படுறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் ஹஸ்பண்டை ஈஸியாக உங்கள் வழிக்கு கொண்டு வர வச்சிருவார், உங்கள் மனைவியை ஈஸியாக உங்கள் வழிக்கு கொண்டு வர வச்சிருவார், உங்கள் பிள்ளைகளை ஈஸியாக உங்கள் வழிக்கு என்ன செஞ்சிருவார், கொண்டு வர வச்சிருவார். என்ன பிரச்சனைனா, நாம் முந்திரி கொட்டை போல முந்தி அடித்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். என் ஹஸ்பண்டை நான் மாற்றி காட்டுறேன் பாரு, என் மனைவியை மாற்றி காட்டுறேன் பாரு, என் பிள்ளையை மாற்றி காட்டுறேன் பாரு, என் விசுவாசியை மாற்றி காட்டுறேன் பாருன்னு சொல்லி நான் முந்திட்டேனா ஆண்டவர் பிந்திடுவார். இங்கே என்ன நடக்கும், கண்டிப்பாக குழப்பம்தான் நடக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ உங்கள் மைண்டை, உங்கள் எமோஷனலை, உங்கள் முடிவெடுக்கிற திறனை பாருங்க. முடிவெடுக்கிறதும் வேத வார்த்தையின்படி ஜெபத்தில் என்ன செய்யுங்க, எடுங்க. ஹல்லேலூயா. ஒரு 7 பேர், ஒரு 7 பிஸ்னஸ்மேன் ஒரு காரியத்தில் பல கோடிகளை முதலீடு செய்ய வேண்டும் என்று சொல்லி பிளான் பண்ணாங்களாம். 7 பேர் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தில், என்னன்னா ஒரு தங்கம் வாங்குற விஷயத்தில் ஒரு 7 பேர் நண்பர்கள், 7 பிஸ்னஸ்மேன். தங்கம் ஒன்று வந்திருக்கு, அவங்களாம் கிலோ கணக்கில் என்ன செய்கிறாங்க, வாங்குறவங்க. இத்தனை கோடி அப்படின்னு உடனே எல்லாரும் பேசி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து காட்டினாங்க, தங்கத்தினுடைய மதிப்பு எல்லாம் பக்காவாக இருக்குது. எல்லாரும் காசு ரெடி பண்ணிட்டாங்க. அதில் 7 பேரில் ஒருத்தர் மாத்திரம் கிறிஸ்தவர், தேவனை அறிந்தவர். இவர் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே அப்பா நான் இந்த தங்கத்தை வாங்கலாமா, உங்கள் சித்தமா, நான் சரியான பாதையில் தான் போகிறேனா, அல்லது என் சுயத்தில் முடிவு எடுத்துட்டேனான்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்
இது வேண்டாம், இது உனக்கு சரியான பாதை இல்லைன்னு சொல்லி அவருக்கு புரிகிறபடி என்ன செஞ்சிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. உடனே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி, டே எனக்கு இந்த ஷேர் என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம் நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு உடனே எல்லாரும் பயங்கர திட்டான். டே உனக்கு முட்டாள், நீ அறிவு இருக்கா கொஞ்சமாவது, இந்த மாதிரி வாய்ப்பை எவனாவது விடுவானா, தங்கம் இப்படி வருதே, இதை நம்ம வாங்கி வச்சா நமக்கு பெரிய முதலீடுன்னு சொன்ன உடனே, இல்லை ஏசப்பா சொல்லிட்டாரு நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்ட்டார். அவங்க 6 பேர் மாத்திரம் அந்த தங்கத்தை வாங்கியிருக்கிறாங்க. சூப்பராக டீல் முடிஞ்சிருச்சு, எல்லாம் பக்காவாக முடிஞ்சிருச்சு. அடுத்து கால் பண்ணுறாங்களா, டே உனக்கு யார் சொன்னது, இவருக்கு புரியல, யார் சொன்னதா, உண்மையை சொல்லு, உனக்கு யார் சொன்னது, உனக்கு இந்த பித்தலாட்டத்தில் பங்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது பித்தலாட்டம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரும் பொழுது ஒரிஜினல் தங்கத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து பெட்டி கை மாறும் பொழுது எல்லாமே டூப்ளிகேட்டு தங்கம். 6 பேரும் போட்ட அத்தனை கோடிகளும் நஷ்டம். இப்போ எல்லாரும் இவர் பக்கம் திரும்பிட்டாங்க. இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, இவனுக்கு இந்த பித்தலாட்டத்தில் பங்கு இருக்கணும்னு. எனக்கு ஒரு பித்தலாட்டத்திலையும் பங்கு இல்லை, நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவர் சொன்னார், நான் அந்த முடிவெடுத்தேன், இப்பொழுது என் பணம் சேஃப். ஹல்லேலூயா. உங்களுடைய பணம் உங்களுடைய முடிவில் இருக்கு. அல்லது உங்கள் குடும்பத்தில் எமோஷன், சில குடும்பத்தில் சமாதானமே இல்லை, அல்லது ஒரே சண்டை, அல்லது ஒரே வேதனை, எல்லாவற்றையுமே இது கண்ட்ரோல் பண்ணும். ஆமென். இது கண்ட்ரோல் பண்ணும். ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பிறந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் எங்க அடங்கி இருக்கு, லாக்டோஜனா எதில் அடங்கி இருக்கு, தாய்ப்பால் அடங்கி இருக்கு. தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் சொல்லுவாங்க, அது போதுங்க, 6 மாசத்துக்கு அது மட்டுமே போதும் நினைச்சாங்க சில டாக்டர்ஸ் சொல்றாங்க. எல்லா விதமான சத்துக்களும் அதில் அடங்கி இருக்கு. அதை போலத்தாங்க இது. ஆமென். உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்கே அடங்கி இருக்கு. வேத வசனத்திலையும் ஜெபத்திலையும் இதை சார்ந்து கொள்ளுங்க, உங்க முடிவு சூப்பராக எடுப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, நான் படிச்சது 5ஆம் கிளாஸ் தானே, நான் படிச்சது வெறும் 8ஆம் கிளாஸ் தானே, நான் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஹல்லேலூயா. நான் எப்படி இந்த பிரச்சனையில தைரியமா இருந்தேன். அநேகர் வந்து கேட்பாங்க, எனக்கெல்லாம் இது வந்திருந்தா நாங்கள் என்ன செஞ்சிருப்போம், செத்துருப்போம். ஒரு ஊழியக்காரர் இங்கே நாங்கள் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னார், எப்பா என்னெல்லாம் இங்கே விட்டா நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன், இந்த காட்டுக்குள்ளே எவன் வந்து இருப்பான் அப்படின்னு என்ன செஞ்சார் சொன்னார். அப்போ இங்கே இருக்கக்கூடிய மைண்டை தருகிறது யாரு, கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ மைண்டு, முடிவெடுக்கிறது, எமோஷன், இந்த 3ஐயுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த 3ஐயும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும், தனித்துவமானவர்களாய் வாழ முடியும். உங்கள் குடும்பத்தில் சமாதானமும் சந்தோஷமும் நிச்சயம் இருக்கும். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 131 3வது வசனம் சொல்லுகிறது, இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. இப்பொழுதும் அவர் தான் நமக்கு நம்பிக்கை, இனியும் அவரே நம்புங்க. கர்த்தரை நம்புறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அவர் வார்த்தையை உறுதியா பிடிச்சிக்கிறது. ஏசப்பா பேசுனதை நம்புறது, அதை நீங்க உறுதியா பிடிச்சிட்டீங்கன்னா நிச்சயம் நீங்க நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நாம நல்லா இருப்போம். அப்படி சொல்லுங்க, நாம் நன்றாக இருப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி கேட்ட வார்த்தைகளை மனதில் கொண்டு வந்து, ஆண்டவரே என்னுடைய மனதையும் என்னுடைய முடிவெடுக்கிற ஆற்றலையும் என்னுடைய உணர்ச்சிகளையும் அப்பா நான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே என்னுடைய மனசை கட்டுப்படுத்தாமல் நான் நிறைய காரியங்களை இழந்திருக்கிறேன். என்னுடைய முடிவெடுக்கிற ஆற்றலை கட்டுப்படுத்தாமல் நிறைய தவறுகளை செய்திருக்கிறேன். என் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாமல் நானும் என்னை சுற்றி இருக்கிறவர்களும் ஆண்டவரே வேதனைப்படுகிற அளவுக்கு நான் ஆண்டவரே நடந்திருக்கிறேன். இந்த 3ஐயும் கண்ட்ரோல் பண்ணி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கேட்போம். ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஏசப்பா. இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியே என்னை பலப்படுத்துங்க. நான் உம்முடைய வேத வசனத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்யுங்க. நான் ஜெபத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே எனக்கு புரியுதோ இல்லையோ உம்முடைய வேத வசனத்தை தொடர்ந்து வாசிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது மூலமா எனக்கு ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கிறது போல ஆண்டவரே களங்கமில்லாத ஞானப்பாலாகிய உம்முடைய வசனம் எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. நான் இனி எதையும் இழக்க கூடாது, நான் இனி யார் கூடயும் கசப்புல வாழக்கூடாது, நான் இனி ஆண்டவரே என் மனசை கண்ட்ரோல் பண்ணாம நான் வேதனையிலையும் மரண பயத்திலையும் ஆண்டவரே நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே என்ன பலப்படுத்துங்க, என் மனசை பலப்படுத்துங்கப்பா, என் முடிவெடுக்கிற ஆற்றலை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என் எமோஷன்ஸை பலப்படுத்துங்க, என் ஆத்துமாவை பலப்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வசனத்தில் தரித்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபை இவர்களோடு கூட இருக்கட்டும். இவர்களுடைய சத்துருக்கள் இவர்களோடு சமாதானமாகும்படி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய தயவு எங்களோடு இருந்து வழி நடத்தட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. God bless you. நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கொருவர் கையை கொடுத்து God bless you சொல்லிட்டு போங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you.